எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் முடியுமான அளவு நல்ல அமல்களில் ஈடுபடுவதற்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, ஒரு வியாபாரி வருடம் பூராக தனது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் அந்த வியாபாரத்திற்கென்று ஒரு சீசன் வரும் பொழுது அந்த சீசனில் அவருடைய முயற்சிகள் வித்தியாசப்படும். வளமையாக கடை திறந்து மூடும் நேரங்கள் வித்தியாசப்படும். அந்த காலகட்டத்தில் அவர் தனது ஏனைய விஷயங்களை விட, தனது சாப்பாடு உறக்கம் என்று பல விஷயங்களை விடவும் தனது வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். காரணம், அது ஒரு சீசனாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதஅர்ரது லினஃபஹாத்தின் மிர் ரப்பிக்கும் ஃபஇன்ன லில்லாஹி நஃபஹாத்தின் மிர் ரஹ்மத்திஹி யூஸிபு பிஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி. வியாபாரத்திற்கு சீசன்ஸ் இருப்பது போன்று அல்லாஹ் நாம் வாழ்க்கையில் பூராக நற்கர்மங்கள் ஈடுபட்டாலும் நல்லமல்களுக்கென்று அல்லாஹ் வருடத்தில் சில சீசன்ஸ்களை வைத்திருக்கிறான். அந்த சீசன்ஸ்களை நீங்கள் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதனை முடியுமான அளவு நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்கள், அப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சீசனை நாம் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு இவ்வாறான சிறந்த நாட்கள், சிறந்த இரவுகள் இவைகளை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அவர் ரெண்டு விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளட்டும். ஸல்லல்லாஹ யஸ்துர அவ்ராத்திக்கும் வ அய்யுஅம்மின ரவாத்திக்கும். அந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்க வேண்டும், உங்களது பாவங்களை அல்லாஹ் மறைக்க வேண்டும். இந்த பாவங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் மறைத்திருக்கிறானோ இந்த பாவங்களை அல்லாஹ் ஆகிரத்திலும் மறைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். வ அய்யுஅம்மின ரவாத்திக்கும். அதே போன்று நாம் நமது வாழ்க்கையில் கஷ்டமான பயங்கரமான எத்தனையோ கட்டங்களை கடந்து செல்லவிருக்கிறோம். அது கபராக இருக்கட்டும், அது மஹ்ஷராக இருக்கட்டும், அது சிராத்தாக இருக்கட்டும், கேள்வி கணக்கூடிய அந்த நிலைமையாக இருக்கட்டும், இந்த எல்லா கஷ்டமான நிலைமைகளிலும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் என்பதாக இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சிறந்த காலப்பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரமதானை அடைவது ஒரு சிறப்பு என்றிருந்தால் அந்த அடைந்த ரமதானை முறையாக கழிப்பதற்கான பாக்கியம் கிடைப்பது அதனை விடவும் சிறந்த ஒரு பாக்கியம் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான் மிக வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த ரமதானை உச்ச பயனை அடைவதற்காக வேண்டி ரெண்டு முக்கியமான சில விஷயங்களில் சுருக்கமாக உங்களுடன் நின்று பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஆசைப்படுகிறேன். வல்லாஹ் அல்லாஹ் நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செய்வதற்கும் இந்த ரமதானை முறையாக கழிப்பதற்குமான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பான சகோதரர்களே, ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரும் வரைக்கும் தாகித்தும் பசித்தும் இருப்பதற்கு ஃபிக்ஹுடைய பார்வையில் நோன்பு என்பதாக சொல்வார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் வெறுமனே அது பசித்திருப்பதும் தாகித்திருப்பதுமாக மாத்திரம் இருந்தால் இந்த பசியோ இந்த தாகமோ உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் அந்த நோன்பாக இந்த நோன்பு இருக்கும். எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என்பதாக வெறுமனே பசித்தும் தாகித்திருக்கும் இந்த நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு போதுமானதாக இருக்க மாட்டாது. அன்பானவர்களே, பசித்தும் தாகித்திருப்பதும் ஃபிக்ஹுடைய பார்வையில் நோன்பாக இருப்பது போன்று நமது நோன்புகளை அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த நோன்பு நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்குமோ, இந்த நோன்பு நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று எனக்கும் உங்களுக்கும் ஷஃபாஅத் செய்யுமோ, அப்படியாப்பட்ட நோன்புகளாக நமது நோன்புகளை மாற்ற வேண்டும் என்றிருந்தால் பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் மேலாக நமது ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் நோன்பில் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது கண்கள், நமது காதுகள், நமது பேச்சுவார்த்தைகள், நமது உள்ளங்கள் இவைகள் பாதுகாக்கப்படாவிட்டால் அன்பானவர்களே, இவைகள் ஃபிக்ஹுடைய பார்வைகள் நோன்பாக கருதப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வைகள் இவர்கள் வெறுமனே பசித்திருப்பதாகவும் தாகித்திருப்பதாகவும் மாத்திரம்தான் இவைகள் இருக்க போகிறது. அன்பான சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு ஒரு நாள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இரவில் ஒரு இடத்தில் தங்க வேண்டிய நிலைமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இரவு கழித்தார்கள், தங்கினார்கள். அந்த இரவிலே அந்த சர்ச்சில் இருந்த அந்த ஃபாதர் இரவு முழுவதும் அவர்
அல்லாஹ்வை அவர்கள் தியானம் செய்வதாகவும் அவர்கள் கஷ்டப்படுவதையும் பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து அழுதார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் அவர்களே, ஏன் இந்த மனிதனை பார்த்து அழுகிறீர்கள்? அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்து ஞாபகம் வந்தது. ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா வஜூஹு யௌமஇதின் காஷிஆ ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா. அன்பானவர்களே, வெறுமனே பசியும் தாகவுமாக இருக்கும் நமது நோன்புகள் நமது நாக்கையோ நமது கண்களையோ நமது காதையோ ஹராத்தை விட்டும் தடுக்கவில்லை என்றிருந்தால் இவைகள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு போதுமானதாக இந்த நோன்பு அமையப் போவதில்லை என்பதை நாம் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 13 நாட்களை கடந்து வந்த நாம் இந்த 13 நாட்கள் எத்தனை நாட்கள் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கிறது ஒரு ஹராத்தை பார்க்காத நாள்? இந்த 13 நாட்களில் ஹராத்தை கேட்காத, இன்னொரு மனிதனை பற்றி பேசாத ஒரு நாளாக இந்த நோன்பு அமைந்திருந்தால் நிச்சயமாக இந்த நோன்புதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்கும். அப்படியாப்பட்ட நோன்புகளாக நமது நோன்பு இந்த 13 தினங்கள் அமையவில்லை என்றிருந்தால் குறைந்தபட்சம் மீதமாக இருக்கும் அந்த நாட்களையாவது முறையாக அழகாக கழிப்பதற்கு நானும் நீங்களும் முயற்சி கண்டுகொள்ள மாட்டோம். அவ்வாறான ஒரு நிலைமை நமக்கோ எனக்கோ உங்களுக்கு ஒரு நாளும் ஏற்படக்கூடாது. அல்லதீன யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் நலவு செய்கிறார்கள், நலவு என்பதாக நினைத்து செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் மிக பெரும் பங்களோட்டுக்காரர்களாக அவர்கள் லூசர்ஸ்களாக இருப்பதாக குர்ஆன் சில மக்களை பற்றி பேசுகிறது. அப்படியாப்பட்டவர்களாக நானோ நீங்களோ மாறிவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நோன்புகளை முறையான கண்கள் காது நாவு என்று அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட முறையான நோன்புகளாக அல்லாஹ் நமது நோன்புகளை ஆக்கி அருள்வானாக. அன்பான சகோதரர்கள், இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பகுதி ரமதான், மந்த் ஆஃப் சேஞ்ச். இது உலகத்தில் மனித சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு மாதம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் மனிதன் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தையே மாற்றுகிறான். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறான், நானே இந்த மாற்றங்களை செய்கிறேன், மனிதனே உனக்கு உன்னை மாற்றிக்கொள்ள முடியாதா? இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ரமதான், ரமதானுடைய முதலாவது இரவு, இன்றைக்கு 13 நாட்களுக்கு முன்னால் அந்த பிறை 30 நாட்களாக நாம் ஷஅபானை பரிபூர்ணப்படுத்தி நாம் ரமதானுடைய அந்த முதலாவது நாளுடைய மக்ரிபுடைய தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். சுஃபிதத் மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். வகுல்லிகத் அபுவாபுன் நார் ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நரகத்தின் 7 கேட்ஸையும் 7 வாயில்களையும் மூடுகிறான். இந்த ரமதானுடைய ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரும் வரைக்கும் அந்த எந்த டோஸுமோ எந்த கேட்ஸுமோ எந்த வாயில்களுமோ திறக்கப்பட மாட்டாது. மறுபுறத்தில் வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah ஃபலம் யுக்லக் மின்ஹா பாப், அல்லாஹ் சொர்க்கத்தின் 8 கேட்ஸையும் 8 வாயில்களையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரும் வரைக்கும் அந்த 8 கேட்ஸ்ல எதையும் அல்லாஹ் மூட மாட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? நரகத்தின் 7 வாயில்கள் மூடப்பட்டு சொர்க்கத்தின் 8 வாயில்கள் கிட்டத்தட்ட 29 நாட்கள் 30 நாட்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்? அன்பான சகோதரர்களே, இந்த செய்தியை இந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பர்சனலான இன்விடேஷனை தருகிறான். இட்ஸ் an individual invitation. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக தனித்தனி நபர்களுக்கு அல்லாஹ் இன்விடேஷன் கொடுத்து என்னையும் உங்களையும் அழைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபனாதா முனாதின் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகியஷ் ஷர்ரி அத்பிர். மனிதனே, இதோ நான் நரகத்தின் வாயில்களை மூடிவிட்டேன், சொர்க்கத்தின் வாயில்களை திறந்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ உன்னை மாற்றிக்கொள்ள விருப்பப்பட்டால் இதோ அதற்கான சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பர்சனலாக இன்வைட் பண்ணுகிறான். அன்பானவர்களே, இந்த ஏற்பாடை அல்லாஹ் செய்துவிட்டு இதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தையே மாற்றுகிறான்.
மாற்றி அந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்ததன் பின்னால் இந்த இன்விடேஷனை ரிஃப்யூஸ் பண்றவர், இந்த இன்விடேஷனை அபியூஸ் பண்ணுபவர், இதனை முறைகேடாக பாவிப்பவர், இதனை மறுப்பவரை விட உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர் இவர்தான் இருக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன, நீ நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன, நீ இந்த சொர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து கொள் என்பதாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான். நாங்கள் சில போது வாயால் சொல்லாமல் நமது செயலால் சொல்லுகிறோம். பரவாயில்லை, 29 நாட்களுக்குத்தானே 30 நாட்களுக்குத்தானே நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன, நான் 30 நாட்கள் 29 நாள் அந்த கேட்டுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறேன், 30 நாளுக்கு பின்னால திரும்பவும் அவர் திறந்துட்டா நான் அதுக்குள்ளுக்காலே போயிடுறேன் என்று சொல்வது போன்று இந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் இதனை முறையாக பாவிக்காதவர்கள், இதனை அபியூஸ் பண்ணுபவர்கள், அல்லாஹ்வை பயன்பர்களுக்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. வலில்லாஹி உதகாஉ மினன் நார். இந்த ராவுகளில், இந்த நாட்களில் அல்லாஹ் பல லட்சக்கணக்கான மக்களை நரகத்தை விட்டும் விடுதலை செய்கிறான். அன்பானவர்களே, இந்த 13 நாட்களில் நானும் அந்த நரக விடுதலையை டிசர்வ் பண்ணுகிறேன், நானும் அதற்கு தகுதியானவன் என்பதாக உங்களை ப்ரூஃப் பண்ணும் அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்திருக்கிறோம்? பல லட்சக்கணக்கான மக்கள் பகலிலே நோன்பு நோற்றும், குர்ஆன் திலாவத் செய்தும், அஸ்காரின் ஊடாகவும் இரவெல்லாம் நின்று வணங்கி, இரவெல்லாம் எந்த விதமான பாவமான செயல்கள் ஈடுபடாமல் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு வினாடிகளையும் அவர்கள் முறையாக கழித்து அந்த நரக விடுதலைக்கு நான் டிசர்வ் ஆகிறேன் என்பதாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் ப்ரூவ் பண்ணும் பொழுது, இந்த நரக விடுதலைக்கு நானும் தகுதியானவன் என்பதாக உங்களை ப்ரூவ் பண்ணுவதற்கு நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்திருக்கிறோம்? இவைகள் எல்லாம் இலகுவாக, ஃப்ரீயாக, இலவசமாக கிடைக்கும் விஷயங்கள் என்பதாக நானும் நீங்களும் நினைப்போமாக இருந்தால் நம்மை விட இந்த பூமிக்கு மேலால் வாழும் முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். It has a price. You have to pay the price. அதற்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை கொடுத்துதான் அதனை வாங்க வேண்டும் என்பதை நாம் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் பாதையில் நடந்து செல்கிறார். ஒரு மனிதனை பார்த்தார்கள். கேட்டாங்க, கம் அதைத மின் உம்ரிக், எத்தனை வயசாச்சு பெரியவர்களே? சொன்னாங்க, எனக்கு 60 வயசாச்சு. فما زلت تسير توشك أن تبلغ إلى الله. சொன்னார்கள், 60 வருஷமாக முயற்சி செஞ்சு நடந்த நீங்க இப்ப அல்லாஹ் அடையறதுக்கு நெருங்கியிருப்பீர்களே. அதுதானே உண்மை. 40 வருஷம் 50 வருஷம் தான் பாலிகானத்திலிருந்து 40 வருஷமாக 50 வருஷமாக 60 வருஷமாக நடந்து முயற்சி செய்த நீங்க 60 வயசாகும் பொழுது அல்லாஹ்வை அடைவதற்கு நீங்கள் நெருங்கியிருப்பீர்களே என்பதாக அந்த முதியவரை பார்த்து சொன்னவுடன் சொன்னார்கள், அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இல்லையே. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள், குறைந்தபட்சம் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கான கருத்தாவது உங்களுக்கு தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொன்னார்கள், யா அபா அலி ஃபஸ்ஸிர், இமாம் அவர்களே இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்பதை சொல்லி தாருங்களே. ஃபுதைல் இப்னு இயாத் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன லில்லாஹி அப்துன் வ அன இலைஹி ராஜிஊன். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அவன் பக்கம் திரும்பி செல்கிறேன் என்பதை ஒரு மனிதன் நம்பினால் அந்த மனிதன் விளங்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லும் அந்த மனிதன் நிச்சயமாக ஃபஇன்னஹு மௌகூஃபும் பைன யதையில்லாஹ், அவர் அல்லாஹ் அவருக்கு முன்னால், அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தாட்டப்பட போகிறீர்கள். இது சாதாரணமான ரிட்டர்ன் அல்ல. இந்த ரிட்டர்னுடைய கடைசியில் நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட போகிறீர்கள். யார் யாரெல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படுவார்களோ இவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வால் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஃபஅஇத்த லிஸ்ஸுஆலி ஜவாபன், உங்களிடத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கான பதில்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபமல் ஹீலா, ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர முடியுமா?
60 வயசாச்சு, 50 வயசாச்சு, வாழ்க்கையில 30 ரமதான்களை கழித்திருக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் நான் அல்லாஹ்வை அடையவில்லையே. இது கங்கால எனக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸால டிராவல் பண்றது கஷ்டம். ஒரு ஷார்ட்கட் எனக்கு சொல்ல முடியுமா? நாம் அல்லாஹ்வின் பக்கம் எப்படி திரும்பி செல்லலாம்? இந்த போன பாஸ்ட் எனக்கு எப்படி ரிகவர் பண்ணலாம்? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், யஸீரா, வெரி சிம்பிள், அது சரியான இலகுவானது. அன்பானவர்களே, இதுதான் மிக முக்கியமான செய்தி, மறந்துடாதீங்க. 30 வருஷம் 40 வருஷம் கடந்து வந்த நான் இன்னும் அந்த நிலைமையை அடையவில்லை என்றிருந்தால் இந்த ஒரு பாடத்தை இன்று நானும் நீங்களும் படித்துக் கொள்வோம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாட்களோ எத்தனை மாதங்களோ எத்தனை வருஷங்கள் மீதமாக இருக்கிறதோ அந்த மீதமாக இருக்கும் அந்த கால நேரங்களை முறையாக பாவித்துக் கொள். சேஞ்ச் யுவர் செல்ஃப். அதான் சொன்னார்கள், மாற்று, உன்னை மாற்றிக்கொள். இன்னமும் சந்தர்ப்பம் இருக்கிறது. நீ உன்னை இப்ப மாற்ற ஆரம்பிச்சா என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உனது இறந்த காலத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், உனது எதிர்காலத்தையும் அல்லாஹ் சிறந்ததாக மாற்றுவான். சேஞ்ச் அது உன்னிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அந்த முயற்சியை நீ செய்ய தவறிவிட்டால், இந்த வார்னிங் உனக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னாலும் இன்னமும் உனது தவறை நீ தொடர்ந்து செய்வதற்கு முற்பட்டால், அல்லாஹ் உனது எதிர்காலத்தையும் உனது இறந்த காலத்தையும் வைத்து அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்பதாக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதனை பார்த்து சொன்னார். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் முன்னால் இருக்கும் சாய்ஸ். விருப்பப்பட்டால் சரியான ஒரு தெரிவை எடுக்கலாம், அல்லது விருப்பப்படாவிட்டால் அன்பான சகோதரர்களே, போறது போன்ற லைஃபை நாம் கடத்தி செல்லலாம். ஆனால் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இட்ஸ் நாட் அன் எண்ட், இது முடிவல்ல. நமது மௌத்து என்பது நமது வாழ்க்கையின் கடைசி கட்டம் அல்ல, இது வெறுமனே ஒரு டிரான்சிஷன். நாம் அதிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட போகிறோம். அங்கு நமது வாழ்க்கையில் நாம் செய்த நல்லமல்கள் மாத்திரம்தான் நமக்கு உதவிகரம் நீட்டப் போகிறது. அந்த நல்லமல் மாத்திரம்தான் நமது நண்பனாக கடைசி கட்டம் நம்முடன் சேர்ந்து பிரயாணிக்க போகிறது. அன்பானவர்களே, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்வோம், நம்மை மாற்றுவோம். ஹத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் எனது உம்மத்தினர்களுக்கும் என்ன உதாரணம் தெரியுமா? مثلي ومثل أمتي كمثل رجل استوقد نارا. எனக்கும் எனது உம்மத்தினர்களுக்கும் எனக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து பேசினவைகள் தானே. சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம், என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு மனிதன் காட்டிலே பிரயாணம் செய்தார். இரவு நேரமாகிட்டு அந்த நேரத்தில் தான் குளிர் காயறதுக்காக வேண்டி அந்த இருளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் நெருப்பை மூட்டுகிறார். அவர் நெருப்பை மூட்டியவுடன் அங்கிருந்த சின்ன சின்ன பூச்சி பூரான்கள், சின்ன சின்ன பறவைகள் அவரை மிகைத்து அந்த நெருப்புக்குள்ளால் போய் விழுகிறது. فأنا آخذ بحجزكم وأنتم تقحمون فيه. சொன்னார்கள், நான் உங்களுடைய பிடரியை பிடித்து அந்த சின்ன சின்ன பறவைகள் அந்த நெருப்புக்குள்ளால் விழும் பொழுது அந்த மனிதர் அந்த பறவைகளை தட்டி அந்த நெருப்புக்குள்ளால் விழாமல் அவர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தடுப்பதை தாண்டியும் சில பறவைகளும் சில பூச்சி பூரான்களும் அந்த நெருப்புக்குள்ளால் விழுவது போன்று நான் உங்களுடைய பிடரியை பிடித்து நீங்கள் அந்த நரகத்துக்குள்ளால் சென்றிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் உங்களை இறுக்கு பிடித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை உதறி தள்ளிவிட்டு அந்த நெருப்பு குழிக்குள்ளால் நீங்கள் உங்களையே தள்ளிக் கொள்கிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்படியாப்பட்டவர்களாக உலகத்தில் வாழக்கூடாது. இங்கு சந்தர்ப்பம் ஒரே ஒரு முறைதான். உலகத்தில் நினைத்தாலும் இன்னும் ஒரு தடவை மனிதனுக்கு தீங்கு திரும்பி வர முடியாது. அன்பான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் நமக்கு தரப்பட்டும் அதனை நீங்கள் முறையாக பாவிக்காமல் நாங்கள் இதனை தள்ளியிருக்கிறோம் என்றிருந்தால் நான் நினைக்கிறேன் இதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ரெண்டு விஷயங்கள். அந்த 2 விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பானவர்களே, சில போது நானும் நீங்களும் எண்ண முடியாத அளவுக்கு எமது நாட்களை கடக்குகிறோம் பாவத்துடன் சேர்த்து. ஆனால் அந்த பாவங்கள் எனக்கும் உங்களுக்கும் நமது மூக்கில் வந்தமரும் அந்த கொசுவை விட
எங்களுக்கு சுலபமாக சாதாரணமாக மாறிவிட்டது. அதற்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்வு கூட நமக்கு இல்லா போகும் அளவுக்கு நமது பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி அழகாக நமக்கு போன் பண்ணினார்கள். சிலபோது நானும் நீங்களும் நினைப்பதுண்டு, என்னதான் பாவங்கள் செஞ்சாலும் மந்த்லி சேலரி எடுக்கிற ஒருவர் நினைக்கிறாரு, மாசம் முடிகிற நேரத்துல எனக்கு வர வேண்டிய சேலரி எந்த குறையும் இல்லாமல் வருவது தானே, நான் என்ன பாவம் செஞ்சாலும் அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதது போன்று எனக்கும் உங்களுக்கும் ஃபீலிங் இருக்கு. வியாபாரம் செய்கிறவங்க அதுல என்னதான் உருட்டு புரட்டு பார்த்தாலும், அவர்கள் என்னதான் அவர்கள் அதனை மோசமாக செய்து பாவமான செயல்கள் வர வேண்டிய வருமானம் எந்த குறையும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது என்றிருந்தால், இந்த பாவங்கள் என்னையும் உங்களையும் ஏதாலும் ஒரு விடயத்தில் பாதிக்கவில்லை, எனக்கு எந்த விதமான இஃபெக்டையும் ஏற்படுத்தாதது போன்று எனக்கும் உங்களுக்கும் அதிகமான கட்டத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த வாழ்க்கையில் நாங்கள் நியமத்தாக பார்ப்பதும் துனியாவைத்தான், இந்த வாழ்க்கையில் சோதனையாக பார்ப்பதும் அந்த துனியா எடுக்கப்படுவதைத்தான். அந்த அளவுக்கு நமக்கும் துனியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு மிகவும் நெருங்கிவிட்டது, மிகவும் உறுதியாகிவிட்டது. நமக்கு ஆகிரத்தை பற்றியான சிந்தனையே குறைந்து போய்விட்டது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது எந்த விஷயம் அல்லாஹுக்கு பெருமதியற்றதோ அவைகளை எடுத்தும் கொடுத்தும் சோதிப்பதை விட அல்லாஹ் தனக்கு விருப்பமானதை அந்த மனிதன் எடுத்து சோதிக்கிறார் என்ற இந்த உண்மையை நாங்கள் விளங்க தவறிவிட்டோம். அன்பான சகோதரர்கள், நாங்கள் யோசிச்சு பார்க்கலையா, இந்த பாவத்தில் ஈடுபட்ட இந்த நிலைமைகள் ஏற்பட்டதன் பின்னால் வாழ்க்கை இந்த பாவத்துடன் பின்னி செய்த ஒரு நிலைக்கு இரவுகளும் பகல்களும் பாவத்தை விட்டும் தூரமாகாத நாட்களாக இருந்த வாழ்க்கை மாறியத பொழுது அல்லாஹ் இந்த வாழ்க்கையில இதற்கு முன்னால நான் தஹஜ்ஜத்துடைய பழக்கம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு சுபஹுடைய தொழுகைக்கு எழும்பதையே அல்லாஹ் எனக்கு கஷ்டமாக ஆக்கியிருக்கிறான். முந்தி ஃபர்தான தொழுகையில் இமாம் ஜமாத் தவறாத எனக்கு இந்த ஃபர்தான தொழுகையில் தொழுவதையே கஷ்டமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். முந்தி குர்ஆனும் எனக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்த எனக்கு இன்றைக்கு குர்ஆனை பிடிப்பதை பார்ப்பதை கூட அல்லாஹ் கஷ்டமாக ஆக்கியிருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு முஃமினுக்கு அமல் செய்வதை கஷ்டமாக்குவதை விட எந்த அமல்களை கொண்டு நமது கபரிலும் நமக்கு வெற்றி இருக்கிறது, எந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்க முடியுமோ இவைகளை நம்மை விட்டும் தூரமாக்குவதை விட ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த பாவத்தை எந்த சோதனையை கொடுக்கலாம் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பாவம் நமக்கு எப்பொழுது நமது ஆகிரத்துக்கான ஒரு தடையாக இருக்க போகிறது. அன்பான சகோதரர், இந்த ரமதான் இந்த தடைகளை நீக்க வேண்டும். இந்த ரமதான் இந்த தடைகளை நீக்கும் அளவுக்கு நாம் நம்மை பரிசுத்தமாக்கும் ரமதான்களாக இந்த ரமதானை மாற்ற வேண்டும். அவ்வாறு இல்லை என்றிருந்தால் இவைகள் சாதாரணமாக கழிந்து போய்விடும். ரமதான் முடிந்ததன் பின்னால மீண்டும் ஒரு முறை அதே பழைய வாழ்க்கைக்கு போய்விடுவோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. நாம் இந்த உலகத்தில் சில மக்களுக்கு அவர்களுக்கும் உண்மையை அவர்கள் விளங்குவதற்கும் அவர்களுக்கும் உண்மையான வாழ்க்கைக்கும் இடையில் நாம் ஒரு கர்ட்டனை ஒரு சிதாரை நாம் அவர்களுக்கு போட்டு வைத்து விடுவோம். சூரத்துல் காஃப் சொல்கிறது, அவர்கள் மௌத்தாகும் நேரத்தில் அந்த கர்ட்டனை நாங்கள் ஒதுக்கி விடுவோம், கலட்டி விடுவோம். ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், அன்றைய நாள் உனது பார்வை கூர்மையாக மாறும். அன்பான சகோதரர்கள், அந்த பார்வை கூர்மையாகும் பொழுது இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். ஆனால் அந்த கட்டத்தில் புரிந்ததனால், அந்த கவலைப்படுவதனால், அந்த கட்டத்தில் சஞ்சலப்படுவதனால் அன்பானவர்களை எனக்கும் உங்களுக்கும் நினைத்தாலும் திரும்பி வர முடியாது. இப்பொழுதுதான் சந்தர்ப்பம், இதுதான் அதற்கான நேரம். ரமதானில் வெறுமனே 13 நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. இன்னும் 15-16 நாட்கள் இன்னும் கையில் இருக்கிறது. அன்பான சகோதரர்கள், இவைகளை முறையாக பிளான் பண்ணுங்க, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருங்கள். எனவே அன்பானவர்களே, நமது துனியாவுடைய இந்த சிந்தனையை விட்டு ஒரு பக்கம் தூக்கி போட்டு விட்டு ஆகிரத்தை விட்டும் நாம் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தாலே நமது பாவங்கள் நமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தூரம் இம்பாக்ட் பண்ணிருக்கிறது என்பதையும் என்னையும் உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, இரண்டாவது கடைசியான மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒன்று நமது பார்க்கும் இந்த பார்வையை நாம் மாற்ற வேண்டும். இரண்டாவது விஷயம், நானும் நீங்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட விதம். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. உலகத்தில் அதிகமான மக்கள்
அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹுடைய இரக்கத்தை நானும் நீங்களும் உணரவில்லை. அல்லாஹுடைய மக்ஃபிரத்துடைய அளவையும் அல்லாஹ் என் மீதும் உங்கள் மீதும் வைத்திருக்கும் அந்த ரஹ்மத்துடைய அந்த இரக்கத்துடைய அந்த பாசத்துடைய அளவையும் நானும் நீங்களும் விளங்காதது என்னையும் உங்களையும் அந்த அல்லாஹ் விட்டும் தூரமாக்க ஆகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சியர் என்ற அந்த நூலில் ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறார்கள். சொன்னார்கள், இமாம் ஹாத்தம் அல் அஸம் ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு ஆலி, ஒரு சாலிஹான ஒரு மனிதர் ஒரு நாள் தனது வீட்டில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். தனது மகள் இமாம் ஹாத்தம் அல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் நெருக்கமாக வந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்டாங்க, ஏன் வாப்பா அழுவுறீங்க? சொன்னாங்க, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க, நானும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு சில தடைகள் இருக்குது, அந்த தடைகளால் எனக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக கிடைக்க மாட்டாது. மகள் வாப்பாவிட்ட கேட்டா, வாப்பா என்னிடத்துல உங்களோட கவலையை பகிர்ந்து கொண்டா நானும் அதுக்கு உதவி செய்யலாமே. சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு போக ஆசைப்படுறேன், இன்னொரு பிரச்சனைக்கான தீர்வு ஏண்ட கையில இல்ல, இதுல ஒன்று நான் ஏண்ட செலவை நான் எப்படி சரி சமாளிச்சுக் கொள்வேன், ஆனால் என்னுடைய குடும்பம் உன்னுடையும் உன்னுடைய தாயுடையும் உன்னுடைய சகோதரர்களுடைய செலவுக்கான ஏற்பாட்டை செய்யாமல் எனக்கு ஹஜ்ஜுக்கு போவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அந்த பெண்மணி தனது மகள் தகப்பனை பார்த்து சொன்னார்கள், அதுதானே பிரச்சனை, நான் உம்மாவிடத்திலையும் சகோதரிடத்திலையும் போய் கேட்டு அவர்களிடத்தில் அனுமதி எடுத்து தரட்டுமா? சொன்னார்கள், உன்னது அனுமதி எனக்கு போதாது, உனது தாயும் உனது சகோதரர்களும் அவர்கள் ஏகோபித்த விதத்தில் எனக்கு இதற்கு அனுமதி கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த கடமையை என்னால் நிறைவேற்ற முடியும். இந்த பெண்மணி போனா தனது தாயிடத்திலையும் தனது சகோதரிடத்திலையும் பேசி கடைசியாக அவர்கள் அனுமதி கொடுத்தார். அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுவதற்கு முன்னால தந்த கையில இருந்த 3 நாளைக்கு தேவையான செலவு இருந்துச்சு, தன்னுடைய மனைவிடத்துல கொடுத்துட்டு சொன்னா, இதால அவங்களோட செலவுகளை பூர்த்தியாக்கி கொள்ளுங்க. கால்நடையாக அன்றைய காலத்தில் காஃபிலா கரவன்ஸ் ஜமாத்தினர்களாகத்தான் ஹஜ்ஜுக்கு போவார்கள். அதில் சிலர்கள் ஒட்டகத்தில், சிலர்கள் குதிரையில், சிலர்கள் நடந்து. இமாம் ஹாத்தம் அல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கையில் எதுவுமே இருக்கவில்லை, நடந்துதான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தீர்மானித்தார்கள். தனது குடும்பத்தில் 3 நாளுக்கு தேவையான செலவுகளை கொடுத்துவிட்டு அவருடன் ஹஜ்ஜுக்கு போக ஆரம்பித்தவர்கள். 3வது நாள் ஒரு இடத்தில் அந்த பிரயாண கூட்டம், அந்த ஹஜ்ஜுக்கான காஃபிலா நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காஃபிலாவுடைய தலைவரை ஒரு தேல் கடித்து அவருக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் தேடினார்கள். அங்கிருந்த யாரோ ஒருத்தர் சொன்னாரே, இங்க ஹாத்தமுல் அஸம் இருக்கிறாரு, அவர் ஒரு சிறந்த வைத்தியர், நிபுணர், அவர் உங்களுக்கு வைத்தியம் செய்யலாம். அழைத்து வரப்பட்டது. அவர்கள் வைத்தியம் செய்தார்கள். அவர்களை அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். உடனடியாக ஹாத்தமுல் அஸமை பார்த்து சொன்னார்கள், நீங்க ஹஜ்ஜுக்கு போய் வரும் வரைக்கும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்கிறேன். ஏண்ட ஸ்பான்சர்ஷிப்ல நீங்க ஹஜ்ஜுக்கு போய் வரப்போறீங்க. இது நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு செய்யும் கைமாறு. இந்த நேரத்தில் ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்துல கையேந்து துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ எந்த குத்ரத்தை எந்த விஷயத்துல காட்டினாயோ இதை என்னுடைய குடும்பத்திலையும் நீ காட்டுவாய் என்ற எதிர்பார்ப்பும் ஆசையும் எனக்கு இருக்குது என்பதா. அன்பான சகோதரர்களே, 3 நாள் கழியுது, வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைகளும் மனைவிமார்களும் சஞ்சலப்படுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து தனது அந்த பெண் குழந்தையை அதட்டினார்கள், ஏசினார்கள். நீ செஞ்ச தவறால தானே நாங்க இன்றைக்கு பசியில் இருக்கிறோம், நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணல என்றிருந்தால் வாப்பா இன்றைக்கு போயிருக்க மாட்டாரே என்பதாக அவர்கள் தனது தகப்பனை அவர்கள் அனுப்பியதற்கு உதவி செஞ்ச மகளை அதட்டிய பொழுது எல்லாரும் அழுதார்கள். ஆனால் அந்த பெண்மணி மட்டும் சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த வீட்டுடைய கதவு தட்டப்படுகிறது. தண்ணீர் கொடுக்க முடியுமா? அந்த பெண்மணி தண்ணீர் எடுத்து கொடுத்தா. ஹலீஃபா தண்ணீரை குடிச்சிட்டு, ஹலீஃபா வாழ்க்கையிலேயே அந்த அளவுக்கு மதுரமான தண்ணீர் குடிச்சிருக்கல். கேட்டாங்க, இது யார்ட வீடு? சொன்னார்கள், ஹாத்தமுல் அஸம் உடைய வீடு. அவரை கூப்பிடுங்க, நான் அவருக்கு என்னமாலும் செய்யணும். சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. தன்னுடைய தலையில போட்டிருந்த தலப்பா, அது பெருமதியான முத்து மரகதம் போன்ற அந்த கற்கள் பொறிந்திருந்த அந்த தலப்பாவை கலட்டி கொடுத்தாங்க. ஹலீஃபா அவர்கள் கொடுத்தவுடனே ஹலீஃபாவோடு வந்திருக்கிறவர்களும் தன்னால முடியுமான எல்லா உதவிகளையும் அந்த குடும்பத்துக்கு செய்ய, அன்றைய நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு துனியாவை திறந்து கொடுத்தான் என்றிருந்தால், மௌத்து வரும் வரைக்கும் அவர்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கா அள்ளி கொடுத்தான். அன்பான சகோதரர்களே, இங்க என்ன மிக முக்கியமான செய்தி தெரியுமா? வீட்டுக்குள்ளால பசியால் இருந்தவர்களுக்கு
அன்றைய நாள் சூரியன் மறையறதுக்கு முன்னால துனியா வந்து நிறைகிறது. அவர்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் அழுத அந்த பெண்ணும் அழுத அந்த மனைவியும் அந்த ஆண் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் குழந்தை அழுதாள். அந்த பெண் குழந்தை அழுகிறாள். அந்த மனைவி தன்னுடைய மகளுக்கு நெருக்கமாக வந்து சொன்னார்கள், அஜீபுன் அம்ருகி, நீண்டால் ஆச்சரியமான ஒரு குழந்தை. நாங்கள் எல்லாரும் அழுதோம், நீ சிரிச்சாய். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனா நீ அழுகிறாய் என்பதாக சொன்ன பொழுது அந்த பெண்மணி, இதைத்தான் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அந்த பெண்மணி அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், நான் ஆச்சரியப்படுகிறேன், ஒரு சாதாரணமான மனிதன் என்னையும் உங்களையும் இரக்கத்தோட பார்த்தாரு, மௌத்து வரும் வரைக்கும் எங்களுடைய தேவைகள் நிறைவேறிச்சு. நான் யோசிக்கிறேன், அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வை வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தடவை பட்டால் நாம் எங்கிருப்போம் என்பதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அல்லாமல் இந்த மனிதனுக்கு இதைத்தான் செய்ய முடியும் என்பதாக அந்த பெண்மணி சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு இரக்கமானவன். எனவே அந்த ரப்பை விட்டும் நாங்கள் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். ரமதான் மாற்றத்துக்கான உங்களுடைய பாவங்கள் தான் உங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் வானமும் பூமியும் நிரம்பும் அளவுக்கு பாவத்துடன் வந்தாலும் வலா உபாலி, அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு நான் ஒருபோதும் வரி பண்ண மாட்டேன் என்பதாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணுகிறான். எனவே திரும்பி செல்வோம், ரமதானில் மாற்றுவோம். அல்லாஹ் சிறந்த ரமதானாக இந்த ரமதானை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கிய தருவானாக. இந்த ரமதான் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த